வேத பாடமாக வாசிக்க கேட்ட திருமறையின் பகுதி உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம். அது எதற்காக எழுதப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதிலிருந்து தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற சத்தியம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். ஏனென்று சொன்னால், இப்பொழுது உன்னத பாட்டின் புஸ்தகத்தை பற்றி பேசும்போது இதுல என்ன இருக்கு, இதுல எந்த ஒரு சத்தியமும் இல்லை என்று சொல்லுகிறார். இதில் பார்க்கும்போது நேற்று கூட சகோதரர் லெனின் அவர்களுடைய வீடியோ நம்ம பார்க்கும்போது உன்னத பாட்டின் புஸ்தகத்தை பற்றி அதில் போட்டிருக்காங்க. அந்த அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது அவர் கடைசியில் அவர் என்ன கன்க்ளூஷன் பண்றார் அப்படின்னா, 66 புத்தகங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷன் பண்றார். அதாவது என்னன்னா, வேதத்தின் புத்தகங்கள் அனைத்தும் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் உளறி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற மாதிரி சொல்றார். ஆகவே இதை நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில காரியங்கள், ஒரு அதிர்ச்சியான விஷயம். அநேக காரியங்களை வேதத்திலிருந்து சத்தியமாக எடுத்துரைத்து, வேதத்திலிருந்து தெளிவாக அநேகருக்கு ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தைகளை, ரட்சிப்பை இழக்க முடியாது, ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்பினுடைய மகத்துவம் என்ன, எல்லாவற்றையும் போதித்த ஒரு நபர் கடைசியில வேதத்தெல்லாம் மூடி வச்சுட்டு இப்போ இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்து ஆபாசமான புத்தகம் என்று சொல்லியும், அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த 66 புத்தகங்கள் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று சொல்லியும் சொல்வதை கேட்கும்போது மிகவும் ஒரு வேதனைக்குள்ளான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சம்பவம் அது. ஆகவே இவர்கள் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை இப்படியாக சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், சாலமோனினுடைய ஒரு ஒரு ரொமான்டிக் போயம், சாலமோன் எழுதின ஒரு பாடலா இருக்கின்றது. இதைத்தான் நம்ம லெனின் பற்றி சொல்லும் போது, அது சாலமோன் தனிப்பட்ட விதத்திலே எழுதின ஒரு காரியத்தை எடுத்து பைபிள்ல போட்டு அதை பைபிளினுடைய ஒரு பகுதி என்று சொல்லுகிறார்கள். சில தான் கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னா, இது உன்னத பாட்டின் புஸ்தகம் ஒரு ஆபாசமான புத்தகம் என்று சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த 66 புத்தகங்கள் தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்லி இந்த கிறிஸ்தவர்கள் சொல்வதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் நம்ம இன்னைக்கு உன்னத பாட்டின் புஸ்தகத்திலிருந்து தேவன் என்னத்தை நமக்கு வைத்திருக்கின்றார், அதில் உள்ள சத்தியம் என்னது என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். அதை நாம் இங்கே பார்க்கும்போது, இந்த புத்தகம் இந்த சாலமோன் தன்னுடைய இளம் வயதிலே, சாலமோன் இளைஞராய் இருந்த போது இளம் வயதிலே அவர் எழுதின ஒரு ரொமான்டிக் புக் அப்படின்னு சொன்னா அது என்னங்க, ஒரு போயம், ஒரு தன்னுடைய இள வயதின் மனைவியை குறித்து எழுதுகிறார். இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, இந்த நம்ம சாலமோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அதிலே நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இவருடைய வாழ்க்கையினுடைய பேக்ரவுண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த உதாரணமா, நம்ம சாலமோனுடைய அப்பா யாரு? தாவீது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் தேவனுக்கு பிரியமாயிருந்தவர், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்த ஒரு நபர், சமீபமாய் இருந்தவர், அநேக பாடல்களை பாடி இருக்கின்றார். ஆனா இவங்க அப்பாவுடைய பேக்ரவுண்ட் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவருடைய தாவீதினுடைய மனைவிகளுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, லிஸ்ட் போட்டுக்கலாம் இல்லையா? தாவீதினுடைய மனைவிகள் என்று நம்ம சொல்லும் போது, அந்த தாவீதினுடைய மனைவிகளுக்கு லிஸ்ட் போட்டு இத்தனை மனைவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீது உரியாவினுடைய மனைவியாக பத்சேபாலை தனக்கு என்று எடுத்துக்கொள்ளுகின்றான். அது எப்படியா இருக்கின்றதுங்க? அது வேசித்தனமா இருக்கின்றது. உரியாவினுடைய மனைவியை தனக்காக எடுத்துக்கொள்கிறார். இன்னைக்கு பிரசங்கம் எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த இந்த நேற்று லெனின் பிரதருடைய வீடியோ கேட்டா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பின்மாறி போகத்தக்கதாக தான் போட்டிருக்காரு அவர். நீங்க கேட்டாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவரை நம்பி, அவருடைய போதனை நம்பி அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட அநேகர் திடீர்னு அவர் இப்படி திரும்பி நேர் எதிராக ஒன்றை வெளியிட்டு இருக்கின்றார். அது கேட்கும் போது அநேகருக்கு ஒரு மன தொய்வு ஏற்பட்டுவிடும். சத்தியம் சத்தியம் எதுவுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக அவர் எப்படி அவ்வளவு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் வந்திருந்தார்.
அதனால்தான் நம்ம அவர் என்ன சொல்றாரு, இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் ஆபாசமான புத்தகம் என்று சொல்லியும், 66 புத்தகங்கள் அடங்கிய வேதாகமம் தேவனிடத்திலிருந்து இருந்து வந்தது என்று சொல்லி, தேவ ஆவினால் எழுதப்பட்டது என்று சொல்லி கொண்டிருக்கின்றவர்கள் என்ன பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தவறாக அவர் கொடுத்திருக்கின்றார். அதையும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஆகவே அதனாலதான் நம்ம சாலமோனினுடைய வாழ்க்கையை வரலாறு நம்ம பார்க்கும்போது, அவருடைய அப்பாவிலிருந்து எடுத்துக்கொண்டால், அவர் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலின் இடத்துல வேசித்தனம் செய்து ஒரு பிள்ளை பிறக்கின்றது, அந்த பிள்ளை சாகின்றது. ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை செத்து போகின்றது. அதுக்கு பின்பதாக ஒரு பிள்ளை பிறகு, அதுதான் சாலமோன். ஆகவே இந்த சாலமோனை நாம் பார்க்கும்போது, சாலமோன் தன்னுடைய தாயாலும் தன்னுடைய தகப்பனாலும் நல்ல போதனைகளை போதித்து வளர்க்கப்பட்டவர் என்பது மாத்திரம் நமக்கு தெரியுது. அதை நம்ம நீதிமொழிகளின் புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது தெரியும். நீதிமொழிகளின் புத்தகத்தை அவரே சொல்றார், தாயின் போதகத்தை தள்ளாது, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாது என்றெல்லாம் சொல்லி நிறைய காரணம். ஏன்னா இவர் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட், அதாவது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களிலே தேவனுடைய வார்த்தையிலே தாவீதாலும் பத்சேபாலும் வளர்க்கப்பட்டிருக்கின்றார் என்பது மாத்திரம் நமக்கு தெரிந்து கொள்ளுகின்றோம். இப்போ நம்ம இந்த சாலமோனுடைய வாழ்க்கைய நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது, அவர் வளருகின்றார். பின்பு அவருக்கு அவருக்கு ராஜரீக பட்டம் கொடுக்கும், ராஜாவினுடைய பட்டம் கொடுக்கும். சாலமோன் ராஜாவாய் மாறும்போது அவருக்கு, நீங்க சரியா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, சாலமோன் ராஜாவாய் வரும்போது அவருக்கு மிகவும் குறைந்த 20 வயசுக்கும் உள்ளதா இருக்கிறார். அவர் 20 வயசுக்கு உள்ளதான் அவர் இருக்கிறார். மிக இளைஞனாகிய யாருங்க? சாலமோன். அப்போ அந்த சாலமோன் மிக இளைஞராயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த இளைஞருக்கு திருமணம் நடக்கின்றது, மனைவி இருக்கின்றாள். ஏனென்று சொன்னால், சாலமோனுடைய மனைவிக்கு பிறந்த ரெகோபெயாம் தான் என்ன பண்றாரு, சாலமோனுக்கு பின்பதாக யாரு ராஜாவாய் வருகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? அதாவது சாலமோன், தாவீது, சாலமோனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு? அவங்க அப்பாவே நிறைய, அதாவது பாலிகாமி என்று சொல்வார்கள், அநேக மனைவிகளை வைத்திருந்தவர். இப்ப இவருக்கு ஒரு மனைவி இருக்கின்றால், யார் என்று சொன்னால் நம்ம சாலமோனுக்கு மனைவி இருக்கின்றால், அவர் நன்றாக அந்த மனைவிக்காக எழுதிய ஒரு பாடல் தான், அந்த மனைவிக்காக எழுதிய ஒரு பாடல் தான் என்னங்க, உன்னத பாட்டு. அதாவது நம்ம இப்படி எடுத்துக்கலாம், அவர் லெனின் பிரதர் சொன்ன மாதிரி எழுத சொன்னா, அது தன்னுடைய மனைவியை பார்த்து ஆடின ஒரு நல்ல பாடல். அதாவது அவருடைய ஹனிமூன் டைம்ல பாடிப்பார்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே ஆரம்ப காலகட்டத்திலே அவர், அதாவது அந்த சாலமோன் திருமணமான புதிதிலே அந்த தன்னுடைய இள வயதின் மனைவியை பார்த்து அவளை வர்ணிக்கவும் அவள் தன்னை வர்ணிக்கவும் இருந்த அந்த பாடலை தான் வேதத்துல இருக்கு. இது எதுக்கு இருக்குது? இப்போ ஒருத்தன் தன் மனைவியை பார்த்தும் தன் மனைவி தன்னை பார்த்தும் வர்ணிக்கின்ற ஒரு காரியம் வேதத்தில் எதற்காக இருக்கின்றது? இப்போ லெனின் பிரதர் சொன்னது போல, அது வேதத்தில் இருக்க வேண்டிய புத்தகம் அல்ல, அது ஒரு ஆபாசமான புத்தகம் என்று சொல்லி அதை எடுத்து வைக்கலாமே. ஏன் அதற்கு வேதத்தில் இருக்கின்றது? நன்றாக நீங்கள் பார்க்கணும். அது சாலமோனின் ஞானம் என்று பார்க்கின்றோம். சாலமோனின் ஞான புத்தகங்கள் 3 இருக்கின்றது வேதத்திலே. சாலமோனின் ஞான புத்தகங்கள் 3 இருக்கிறது. நீதிமொழிகள், உன்னத பாட்டு மற்றும் பிரசங்கி. நீதிமொழிகள், உன்னத பாட்டு மற்றும் பிரசங்கி. ஆகவே இந்த உன்னதமான பாடலை பாடி இருக்கின்றார், அவர் அதை எழுதி வைத்திருக்கின்றார். அது ஏன் வேதத்தில் இருக்க வேண்டும்? அதிலிருந்து தேவன் நமக்கு கற்பிக்கின்ற சத்தியம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். இதை நாம புரிந்து கொள்வதற்கு முழு பிக்சரும் நமக்கு தெரியணும். அதாவது ஆதி ஆகமத்திலே தேவன் மனிதனை படைக்கின்றார், ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றார். ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்குகின்றார் இல்லையா? ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்குகின்றார். ஏவாள்களை உருவாக்கினாரா, ஏவாளை உருவாக்கினாருங்களா? அப்போ அதுல இருந்தே தெரியுது, அதாவது மோனோகாமி இஸ் வாட் காட் இன்டெண்டட். அதாவது ஒரு 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 ஆணுக்கு ஒரு பெண் என்பதுதான் தேவன் உருவாக்கிய ஒரு திட்டம்.
ஆனால் அதற்கு பின்பதாக பாவத்திலே மனிதர்கள் வீழ்ந்து போனதினாலே அவர்கள் வேசிக்கல்லராய் மாறி போகிறார்கள். வேசிக்கல்லராய் மாறி, அந்த வேசித்தனம் என்ன தெரியுங்களா? வேசித்தனம்னு வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அதாவது உண்மையான தேவன் ஒருவர் இருக்கின்றார். அந்த தேவனை விட்டு வேற தெய்வம், பல தெய்வங்களை ஆராதிக்கும் போது வேற தெய்வங்களை, அது என்ன சொல்லுது வேதம்? அதை வேசித்தனம்னு சொல்லு. உண்மையான ஒன்றை விட்டு, உண்மையான தேவனை விட்டு வேற தெய்வங்களை வணங்குவது வேசித்தனம். அப்போ இதனுடைய கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும்போது, உண்மையான தன்னுடைய கணவரையோ தன்னுடைய மனைவியோ விட்டு வேறொருவரோடு பயணிப்பது, வேறொருவரோடு அதாவது தங்களுடைய உறவை ஏற்படுத்திக் கொள்வது வேசித்தனம். ஆகையினாலே அதை தேவன் வெறுக்கின்றார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் காலங்களிலே பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்கள் கூட இந்த பாலிகாமி எனப்படுகின்ற ஒரு காரியத்துல இருந்து வருகிறார்கள். ஆபிரகாம் இருக்கின்றார், அவருக்கு எத்தனை மனைவிகள் இல்லையா? யாக்கோபுக்கு எத்தனை மனைவிகள். பின்பு பார்க்கும்போது இந்த மோசெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய இந்த பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி இருந்த அநேக தேசங்களிலே இந்த பாலிகாமி எனப்படுகின்ற அநேக மனைவிகளை வைத்திருப்பது என்பது ஒரு 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 கஷ்டமாக, ஒரு கல்ச்சராக, ஒரு கலாச்சாரமாக இருந்த காலகட்டத்திலே இப்பொழுது சாலமோன் வருகின்றார். அவர் எல்லாத்தையும் பீட் பண்ணி அவர் தாண்டி போயிட்டார். எத்தனை எத்தனை மனைவிகள், எத்தனை மறுமனையாட்டிகள் என்று வேதம் சொல்லுகிறது? 1000 பேர், 700 மனைவிகள், 300 மறுமனையாட்டிகள் என்று 1000 பேர். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாலமோன் உன்னத பாட்டு பாடினார் பாருங்க. 20 வயசு கீழே தன்னுடைய இளவயதின் மனைவியை பார்த்து உன்னத பாட்டு பாடிக்கொண்டிருந்தவர் இப்ப பாட்டே பாட எத்தனை பேருக்கு பாடுறது இப்போ இல்லையா? 1000 பேருக்கு பாடணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கா பாட்டு பாடினா அவங்க அப்பாவை மிஞ்சின ஒரு பாட்டுக்காரரா மாறிடுவார் சாலமோன். அவ்வளோ பாடல்களை பாடணும். இளவயதின் மனைவியை மறந்து போன அந்த சாலமோன் இப்பொழுது பயங்கரமா அவர் 1000 பேர். அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? எத்தியோப்பிய. அதனால அந்த அந்த ஒரு ஒரு ராஜஸ்திரீ வரா பாருங்க. அந்த ராஜஸ்திரீ வரும்போது அரசியல் ரீதியான பந்தம் அங்கே உருவாகிறது. அங்கே ஆரம்பித்தது. பின்பு பார்வோனின் பிள்ளைகளை, பார்வோனின் மகளை இல்லையா மணந்து கொள்ளுகிறார். அவள் மூலமாக நிறைய, அதாவது அந்நிய தேசத்தார்களை எல்லாம் மணந்து அவர்கள் இவனுடைய இருதயத்தை வலுவி போகி, அதாவது யெகோவாவை விட்டு தூரப்படுத்தி போகத்தக்கதாக என்ன செய்து விடுகிறார்கள்? சாலமோனை கொண்டு போய் விடுகிறார்கள். இப்போதான் இங்க மீனிங் கிடைக்குது. இந்த உன்னத பாட்டுக்கு ஒரு மீனிங் கிடைக்குது. சாலமோன் ஞானம் அடைகின்றார். சாலமோன் தன் இளவயதின் நாயகியை பார்த்து அவர் பாடின பாடலை நாம் பார்க்கும்போது 15வது வசனம் வாசிங்க. 1வது அதிகாரம், உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 15. என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். இப்ப பாருங்க, 2வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கின்றாள். That is only one. ஒரே ஒருவன், அதாவது ஆதாம் என்று இருந்தால் அதற்கு அவருக்கு ஏவாள், ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் என்பது வேதத்தினுடைய சத்தியம். இயேசு கிறிஸ்துவின் காலத்துல கூட எப்படி இருக்குது அப்படின்னா, தள்ளுதல் சீட்டு, டிவோர்ஸ் பண்றது ரொம்ப சாதாரணமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கின்றார்கள். இப்போ டிவோர்ஸ் பத்தி அவங்க கேட்கும் போது, மோசே உங்களுடைய இருதய கடினத்தினாலே அதை செய்தார், ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? இயேசு என்ன சொல்றாருக்கு தெளிவா, அதாவது ஒருவனுக்கு ஒருத்திக்கு ஒருவன். அங்கே இல்லை, அதை மாறி போனா என்னங்க? அது வேசித்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஆபாசம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அந்த கால சூழ்நிலையிலே கலாச்சாரத்தில் இப்படி மூழ்கி கிடந்தவர்கள், இப்போ இந்த சாலமோன் எப்படிப்பட்டவர் பாருங்க. 1000 மனைவிகளை தனக்கு வைத்திருந்தார். இப்ப அவர் சொல்ற வார்த்தை கேட்கலாமா? இப்ப ஞானம் அடைகின்றார். இப்ப நம்ம பாக்குறோம், இளவயதின் மனைவியோடு எவ்வளவு சந்தோஷமாக இருந்த ஒரு நபர்
இளவயதின் மனைவியை எவ்வளவாக ரசித்து அவளை 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 தன் வாழ்க்கையின் துணையாக வைத்திருந்த ஒரு நபர். இப்போ பிரசங்கி 9:9 வாசிங்க முதலாவது. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. இப்போ ஞானமடைந்த சாலமோன் இப்பொழுது ஒன்றை போதிக்கின்றார். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை தெளிவா. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கின்ற என்ன நாட்கள்? மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற உன் மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை நீ அனுபவி. ஏன்னா என்ன மாதிரி இருக்கக்கூடாது. என்னை பாருங்கள், நான் விட்டு வந்த அந்த 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 நேச மனைவியின் அந்த அந்த காரியம் போய் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? 1000 பேரை கொண்ட நான் இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். அதாவது மாயையாய் இருக்கின்ற இந்த உலகத்திலே, இந்த நாட்களிலே என்ன செய்? உன்னுடைய நேச மனைவியை நீ என்ன செய்? இந்த அந்த அந்த மனைவியோட என்னுடைய வாழ்நாளை நீ என்ன செய்? அனுபவி என்று எழுதுகின்றார். இன்னொரு இடத்துல நம்முடைய சாலமோன் எழுதும்போது அதை உங்களுக்கு அந்த வசனம் எனக்கு ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிங்க. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 18-20 வரைக்கும் பாருங்க. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்போதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரீயின் மேல் மயங்கித் திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? சாலமோன் தன் இளவயதின் மனைவியோடு எப்படி மகிழ்ந்திருந்தார் என்பது நமக்கு எங்க தெரியுதுங்க? உன்னத பாட்டின் புத்தகத்துல தெரிகிறது. இப்போ அதை சொல்றாரு, நான் அப்படி இல்லாமல் போய்விட்டேன். இதுதான் சாலமோனின் ஞானம். இது சாலமோனின் ஞான புத்தகம் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன? அவன் வழி விலகி போனதை தேவன் அங்கே உணர்த்துகிறார். அதனாலதான் சும்மா நம்ம லெனின் பிரதர் சொல்றது போல இது ஏதோ சபை பிதாக்கள் எடுத்து வைக்கல. இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே யூதர்களால் இந்த புத்தகம் என்ன செய்யப்பட்டது? வேதத்திலே வைக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தையாக. இதை எடுத்து தேவனுடைய வார்த்தையாக வைத்தது யார் தெரியுங்களா? வேத பாரகனாகிய எஸ்ரா தான் இந்த புத்தகங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து அவர் வேதத்திலே வைத்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவருடைய வேதாகமம், செப்டுஜென்ட் என்று சொல்வார்கள், அவர் பயன்படுத்திய வேதாகமத்திலே இந்த உன்னத பாட்டின் புத்தகம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லும் போது அதுல இந்த உன்னத பாட்டின் புத்தகமும் அடங்கும். ஏதோ அது வேதத்தில் இல்லாத ஒரு புத்தகம் போல, அது ஒரு ஆபாச புத்தகம், அது சபை பிதாக்கள் வைத்தார்கள் என்று சொல்வதெல்லாம் பொய். அது பவுலாகட்டும், ஆதி திருச்சபையாராகட்டும், இயேசு கிறிஸ்துவாகட்டும், யூதர்கள் ஆகட்டும், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே வாழ்ந்த பரிசேயர்கள் ஆகட்டும், எஸ்ராவாகட்டும், எல்லாரும் இந்த புத்தகத்தை தங்களுடைய வேதத்திலே வைத்திருந்தார்கள். இது எதை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், அன்று பெரும்பாலும் இருந்த அந்த மன கடினத்தினாலே உண்மையை அறியாதவர்களாக மாயையில் சிக்கிக்கொண்டு தேவன் நியமித்த அந்த ஒரே ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அல்லது ஒருத்திக்கு ஒருவன் என்கின்ற அந்த 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 பண்பை இழந்து போன அந்த 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 மனிதனுக்கு பார்க்கும்போது, ஐயோ, நம்ம பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம் இல்லையா, நம்மளே கேள்வி கேட்டிருப்போம், ஆபிரகாமுக்கு அத்தனை மனைவிகள் இருந்தார்களே, நம்ம அத்தனை மனைவிகள் இருக்கலாமா? நம்ம கேள்வி கேட்போம்ல. உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வாசிங்க, தெரியும் இருக்கக்கூடாது என்பது தெரியும். தேவன் அதை போதிக்கின்றார். ஏன் அதை இருக்க? ஏன்னா அப்படி தன் இளவயதின் மனைவியை நேசித்த சாலமோன் பின்பு 1000 மனைவிகளை தனக்கு கொண்டு பின்பதாக திரும்பி வந்து சொல்றாரு, ஐயா வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்துரு. That is what God intended. அதுதான் தேவன் நியமித்திருக்கின்ற காரியம்.
அது மாத்திரமல்ல, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும். வேற யாரும் அல்ல. இதெல்லாம் எங்க வந்தது? எப்படி சாலமோன் உனக்கு தெரியும்? நான் எழுதின உன்னத பாட்டின் புத்தகத்தை வாசித்து விட்டு என் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். அதான் சாலமோன் சொல்லுவார், அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்நானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய ஏசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. எதற்கு இதெல்லாம் எழுதுறார்? ஏதோ இதெல்லாம் வாசிக்கும் போது சும்மா இல்லை. இதெல்லாம் நீங்க வரலாற்றை நீங்கள் வாசித்து பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து. இதெல்லாம் சாலமோன் செய்தது. சாலமோனின் ஞானம். சாலமோன் செய்து அவன் திரும்பி மனம் திரும்பி சொல்றார், நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியை தழுவ வேண்டியது என்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிற்றால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போனான். எதுக்கு எழுதுறாரு? நீங்க எடுத்து வாசி பாருங்க, உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே எவ்வாறாக இஸ்ரவேலர் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலுக்குள்ள சுத்தி இருந்த தேசத்துல எல்லாம் ஒவ்வொருத்தன் 1000 மனைவி, 100 மனைவி, 200 மனைவி வைத்திருந்த காலகட்டத்திலே அது இஸ்ரவேலுக்குள்ளும் தாக்கம் உண்டாக்க ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் இதெல்லாம் எழுதப்படுகிறது. இது எழுதப்பட்ட காலம். ஏன்னா எப்படி இது இஸ்ரவேலுக்குள்ள இந்த தாக்கம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சாலமோன் வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவன் மற்ற ஜாதியாரை பார்த்து இஸ்ரவேல் ஜாதியாருக்கு ஏற்புடையதாக இல்லாத அநேக காரியங்களை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த தீமை, பாலிகேமி எனப்படுகின்ற ஒரு தீமை, பல மனைவிகள் என்கின்ற ஒரு தீமை உள்ளே வருகிறது. அந்த தீமையை என்கவுண்டர் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில அதை பெற்று அதனால் பாதிக்கப்பட்டு ஒரு நபர் எழுதுகின்றார், இல்லை இல்லை, திஸ் இஸ் த வே யூ நீட் டு டூ, திஸ் இஸ் த வே யூ ஷுட் லிவ். அதை எரேமியாவாகட்டும், எஸ்ராவாக இருக்கட்டும், எல்லாரும் அதை எதுக்கு வேதத்துல வச்சாங்கிறதுக்கு காரணம் இதுதான், சும்மா இல்லை. அது மாத்திரமல்ல, தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சாலமோனின் காலகட்டத்துக்கு பின்பதாக அநேக அடிமைத்தனத்துக்குள்ளாக மக்கள் சென்றார் இல்லையா? என்ன காரணம்? இஸ்ரவேல் தன் இளவயதின் நாயகரை என்ன செய்து விட்டது? மறந்து போய் ஸ்தோரம் போனவர்களாக. அதனால்தான் அந்த வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோரம் போனவர்களாக வேசித்தனம் பண்ணினார்கள். என்னை விட்டு போய் வேசித்தனம் பண்ணாங்க அப்படின்னு தேவன் சொல்றதுக்கான காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எப்படியாக பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு பார்வை இந்த உன்னத பாட்டின் புத்தகத்தில் இருக்கிறது. இரண்டாவது அதான் காரணம். தன் இளவயதின் அந்த நாய். அதனால்தான் தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலை ஒரு 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 மனைவியாக, தன்னுடைய மனவாட்டியாக வைத்தே அவர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு தன்னுடைய நாயகியாக வைத்து சொல்லுகின்றார், தன்னுடைய ஜனமாக வைத்து சொல்லுகின்றார். அதை எங்க நம்ம பார்க்க முடியும்? எப்படி தேவனோடு மனிதர்கள் இருக்க வேண்டும், தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த உன்னத பாட்டின் புத்தகம் ஒரு பதில் தருகிறது. ஆகையினாலே நீங்க இப்ப போய் அந்த லெனின் பிரதர் போட்ட வீடியோவை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும் அதுல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அவர். தட் இஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. அது உண்மை அல்ல. வேதத்தை அறியாமல் ஒரு முஸ்லீம் போல பேசியிருக்கிறார். முஸ்லீம்கள் தான் அதை சொல்லுவார்கள். இந்த உன்னத பாட்டின் புத்தகம் என்னப்பா லவ் சாங் இருக்குது உள்ள, அது ஆபாசத்தை வச்சிருக்கிற பைபிள்னு சொல்லுவான் பாருங்க, அதே மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கடைசியில முடிக்கும் போது 66 புத்தகங்கள் தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி, தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்றாரு. இது அவர் என்ன சொல்றாரு? இந்த புத்தகங்கள் எல்லாம் சபை பிதாக்கள் எல்லாம் எடுத்து வச்சாங்க, பல கூட்டங்களை நடத்தி எடுத்து வச்சாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்த பழைய ஏற்பாடு என்பது முதலாவது நம்முடைய வேதாகமத்துக்கு இருப்பதற்கு முன்பதாக அது யூதர்களுடைய வேதாகமம். யூதர்கள் காலத்துல இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ண பைபிள்ல இது இருக்குங்க. செப்டிஜென்ட் எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்திலே வைத்து ஜெபாலயங்களுக்கு எல்லாம் போனப்போ அவர் ஏசாயா எல்லாம் வாசிக்கிறார் பாருங்க. அந்த புத்தகங்களில் எந்த இருக்குங்க? இந்த உன்னத பாட்டின் புத்தகம் இருக்கிறது. ஆக சும்மா அப்படி ஏதோ ஒண்ணு பாடு அந்த ஆபாசமான கண்களோடு இதை பார்க்க கூடாது. இது என்ன தட் இஸ் வாட் ரியாலிட்டி.
ரியாலிட்டியை நம்ம சொல்லணும். அதாவது ஒரு இளவயதின் மகன் தன் இளவயதின் மனைவியோடு எப்படி இருக்க வேண்டும்? அது தப்பா? இல்ல அது ஆபாசமா? இல்லை, அது ஆபாசம் அல்ல. அதைத்தான் சாலமோன் எழுதிவிட்டு சொல்றாரு, நான் என் இளவயதின் நேச மனைவியை எவ்வளவு நேசித்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை எப்படியாக போனது? பின்னாளிலே அந்த 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 ராஜஸ்திரீ வருகின்றாள், அதற்கு பின்பதாக பார்வோனின் பெண் வருகின்ற மகள் வருகின்றாள், பின்பு அநேக ஸ்திரீகள் 1000 பேர் இருந்தார்கள். ஆனா இப்போ நான் ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஐயா, என்ன செய்யுங்க, இந்த 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 நாட்களிலே, இந்த மாயையான இந்த நாட்களிலே உன் இளவயதின் மனைவியோட நீ சந்தோஷமாயிரு. That is what God intended. அதனால இந்த 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 ஞானம் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி சாலமோன் ஒரு முடிவுக்கு வருகின்றார் பிரசங்கியின் புஸ்தகத்திலே. காரியத்தின் கடைத்தொகை என்னவெனில், வாட் இஸ் த கன்க்ளூஷன், த மேட்டர் ஆஃப் கன்க்ளூஷன், அதாவது காரியத்தின் கடைத்தொகை என்னவெனில், கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அதனால்தான் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் எல்லாம் ஞான புத்தகங்கள் என்று பெயர் பெறுகிறது. நாம் தேவனை விட்டு மற்றதை பற்றி கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கின்றது. வேதத்தின் 66 புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தைகளே என்பதற்கு அநேக சான்றுகள் இருக்கின்றன. அதாவது தேவனை அறியாதவர்கள் கூட இந்த 39 புத்தகங்கள் ஆகிய பழைய ஏற்பாட்டை தேவனுடைய வார்த்தைகள் என்று அவர்கள் கூறி இருக்கின்றார். வரலாற்று நம்ம எடுத்து வாசிக்கணும். அதெல்லாம் இல்லாம சும்மா தேவனுடைய the inspiration of the Bible, the internal testimony of the Holy Spirit, the illumination of the Holy Spirit, and then the canonicity of the scripture, இவைகள் எல்லாவற்றையும் அடித்து போடக்கூடாது. 66 புத்தகங்கள் தேவனுடைய வார்த்தைகள் அல்ல, இது தேவாவினால் கொடுக்கப்பட்டது அல்ல, இது தேவன் இதை பயன்படுத்த போவதில்லை என்றெல்லாம் சொல்றதெல்லாம் ஒரு மடமை, ஒரு அறிவீனம்.